தமிழா நீ பேசுவது தமிழா, தமிழா நீ பேசுவது தமிழா. பாட்டனின் கையில் வாக்கிங் ஸ்டிக்கா, பாட்டனின் கையில் வாக்கிங் ஸ்டிக்கா, பாட்டியின் உதட்டில் லிப்ஸ்டிக்கா. வீட்டிலே பெண்களின் தலையிலே ரிப்பனா, வெள்ளைக்காரன் தான் உனக்கு அப்பனா. தமிழா நீ பேசுவது தமிழா அப்படின்னு காசி ஆனந்தன் தமிழ் மொழியினுடைய சிறப்பையும் ஆங்கிலத்தினுடைய எதிர்ப்பையும் இந்த பாட்டில் அவர் வச்சிருப்பார். இந்த காஞ்சனா அப்படிங்கிற இந்த தொழில்துறை அமைச்சர் காஞ்சனா அப்படிங்கிறவங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆய்வு பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய கிரைண்டரில் போட்டு அரைச்சிருக்கிறோங்க. வாட் இஸ் ஒரு ஃபாதர்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த குழந்தைகிட்ட. அந்த குழந்தை 1ஆவதுலேருந்து 3, 4, 5 தான் படிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த குழந்தை தெரியலையாட்டிருக்கு. அந்த குழந்தைக்கு தமிழ் வழியில் படிக்கிற அந்த குழந்தை அந்த தங்கத்துக்கிட்ட போட்டு இந்த அம்மா தன்னுடைய பேரறிவை அப்படியே இறக்கி வைக்கிறாங்க அந்த குழந்தைகிட்ட. இவங்க பேசின உடனே அந்த பக்கத்தில் இருக்கிற டீச்சர்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க, நான் சிம்பிளாக தான் ஒரு கேள்வி கேட்குறேன் அந்த குழந்தைக்கு. இதுக்கு இந்த குழந்தைன்னு கூட சொல்ல இதுக்கு தெரியல, கடைசி பெஞ்சு முதல் பெஞ்சு அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே இந்த டீச்சரை நீங்கள் கான்வர்சேஷன் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. அதாவது டீச்சரை வந்து இவங்களுக்கு வந்து செக் பண்ணுறாங்களாமா. ஏம்மா உங்ககிட்ட இந்த நாடு மாட்டிக்கிட்டு சிக்கி சீரழியுது. அந்த குழந்தை நம்ம ஐஏஎஸ் பரீட்சையாமல் எழுதும்போது இந்த நாடு சிக்கி சீரழிறதை விட அந்த குழந்தைக்கு ஆங்கிலம் தெரியலைங்கிறதுல இந்த நாடு ஒன்றும் பெரிய அளவுலலாம் ஒன்றும் பாதிப்படையாதும்மா. காஞ்சனாம்மா உங்ககிட்ட இந்த நாடு சிக்கி சீரழிகிறத விடவாமா அந்த குழந்தைக்கு ஆங்கிலம் தெரியலங்கிறதால இந்த நாடு வந்து பெரிய பாதிப்படைய போகுது. ஆனால் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தமிழ்நாடு சும்மா இருக்காதும்மா.